இன்றைக்கி கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குறோம். மாவாட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு தாளித்து செய்யணும். இப்போ மாவாட்ட போகிறோம். மாவாட்டிட்டு வந்து இதெல்லாம் தாளித்து விட்டு கொழுக்கட்டையை ஒரு கை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். இப்போ நாங்கள் மாவாட்ட போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் மாவாயிரும். அப்புறம் சொல்கிறோம். போடுறோம். மாவாட்டுறோம். அரிசி போட்டு மாவு குருணையாக எடுக்கணும். ரொம்ப சன்னமாக எடுக்கக்கூடாது, குருணையாக எடுக்கணும். இப்போ மாவு ஆட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். மாவு ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுக்கிறோம். தோன்றோம். இந்த பதத்தில் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவு. இப்போ எடுக்கிறோம் மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ கொழுக்கட்டைக்கு செய்ய போகிறோம். அது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கடுகு, உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இனிப்புக்காக கொஞ்சம் போட்டு வெறும் மாவு ஒரு 2 கை எடுத்து எண்ணெயில் போட்டு தாளித்து கொடுக்குற போகிறோம். காரம் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் போடணும். நல்லாயிருக்கும் மணமாக. வெங்காயம், மிளகா போட்டு தாளிக்கும். சூடாகிட்டு இப்போ கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். தேவையான உப்பு அளவாக போட்டு போட்டுக்கணும். இது வந்து கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். கார கொழுக்கட்டை. செவந்துருச்சு. ஆட்டி வச்ச மாவை போடுறோம். மாவை நல்லா கலக்கிட்டோம். நீ இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். இப்போ இட்லி தண்ணி இவ்வளவு தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா அது வேகணுமில்ல, அதுக்காக தண்ணி ஊற்றிருக்கிறோம். அப்புறம் ஒரு இட்லி ஊற்றி வைக்கிற அப்படி இது ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வைக்கணும். இப்போ அது சூடாக இருக்குது. துருவி வச்ச தேங்காயை கொஞ்சம் அப்படி போட்டு மேலால் போட்டு வேக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் கலரி விட்டு அப்படி உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் வெந்துருச்சு. கட் பண்ணி கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். கட் பண்ணி அப்படியே உள்ளே வெந்துருச்சான்னு பார்க்கணும். வெந்துருச்சு பாருங்கள். பூவாட்டை வெந்துருச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் தேங்காய், கரும்பு சர்க்கரை, மாவு நல்லா தேய்ச்சி விட்டு அதில் வச்சுட்டோம். இனிப்பு. இது வந்து காரம். இப்போ கொழுக்கட்டையிலேயே இனிப்பு கரும்பு சர்க்கரையும் தேங்காய் பூவும் வச்சு செஞ்சுருக்குறோம். நல்லா இருக்கும் பார்க்க. குழந்தைங்க நல்லா இனிப்பாக விரும்பி சாப்பிடுங்க.